பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் தீவிர தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்த இஸ்ரேல் கடந்த வாரம் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. பதிலுக்கு ஈரானும் தாக்குதல் நடத்த மத்திய கிழக்கு ஆசியாவில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றனர். ஒரு காலத்தில் நட்பு நாடுகளாக இருந்த ஈரானும் இஸ்ரேலும் 1979ற்கு பிறகு எதிரிகளாக மாறினர். மத சார்பின்மை கொள்கைகளை பின்பற்றி ஈரானை ஆட்சி செய்த முகமது ரேசா பகல்விக்கு எதிராக மத குருமார்கள் பலரும் புரட்சி போராட்டத்தை தொடங்கினர். இதனால் 1979இல் கவிழ்ந்தது பகல்கவியின் ஆட்சி. பின்னர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நாட்டின் தலைவரான அயாதுல்லா கொமேனி ஈரான் இஸ்லாமியர்கள் நாடாக அறிவித்தார். இதையடுத்து ஈரானின் பல கொள்கை முடிவுகளை மாற்றிய கொமேனி இஸ்லாமியர்களை வதைக்கும் இஸ்ரேலை எதிர்ப்பது என்ற முடிவையும் எடுத்தார். அன்றிலிருந்தே இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் போக்கு தொடங்கியது. லெபனானின் சிரியாவில் ஹிஜ்புல்லா, ஏமனில் ஹவுதி, பாலஸ்தீனத்தின் காசாவில் ஹமாஸ், ஈராக்கில் சில ஆயுதங்கள் என இஸ்ரேல் எதிர்ப்பு அமைப்புகளை பல நாடுகளும் மறைமுகமாக வளர்த்துவிட்டது ஈரான். இதனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான பகை வளர்ந்து கொண்டே போனது. இஸ்ரேல் ஈரானின் ஆதரவு அமைப்புகளை தாக்குவதும் ஈரான் தனது ஆதரவு அமைப்புகள் மூலம் இஸ்ரேலை தாக்குவதும் வாடிக்கையாக நடந்து கொண்டிருந்தனர். ஆனால் கடந்த ஆண்டு வரை இரு நாடுகளும் நேரடியாக மோதிக்கொண்டதில்லை. கடந்த ஆண்டு ஏப்ரலில் சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தி சில அதிகாரிகளை கொன்றது இஸ்ரேல். அதற்கு பதிலடி தாக்குதல் கொடுப்பதற்காக முதன் முயற்சியாக தனது பிராந்தியத்திலிருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியது ஈரான். பதிலுக்கு இஸ்ரேல் தாக்கினாலும் இந்த மோதலில் பேரிழப்புகள் எதுவும் இல்லை. ஆனால் தற்போது தொடங்கியிருக்கும் மோதலில் இரு பக்கமும் சேதம் அதிகம்தான். நீண்ட காலமாகவே ஈரான் ரகசிய அணு ஆயுத தயாரிப்பில் இறங்கியிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை இஸ்ரேலும் அமெரிக்காவும் வைத்துக் கொண்டிருக்கின்றனர். யுரேனியத்தை செறிவூட்டும் பணியை சமீப காலமாக அதிகரிக்கும் ஈரான் விரைவில் அணுகுண்டை தயாரித்துவிடும். அது எங்களுக்கும் பேராபத்து என்கிறது இஸ்ரேல். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் தொடர்ந்து மறுக்கும் ஈரான் ஆக்கப்பூர்வமான அணு உலை திட்டத்திற்காகவே யுரேனியத்தை பயன்படுத்துகிறோம் என்கின்றது. இந்த நிலையில் அணு ஆயுத தயாரிப்பில் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டதாக குற்றம் சாட்டி ஈரான் மீது கடந்த ஜூலை 14 அதிகாலையில் ஏவுகணை ட்ரோன்கள் தாக்குதல்களை நடத்தியது இஸ்ரேல். அதிலும் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் தனது உளவாளிகள் மூலம் ஈரானில் இருந்து ட்ரோன்களை இயக்கி அந்நாட்டின் உயர்மட்ட அதிகாரிகளையும் கொன்றுவிட்டதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் மோதல் உற்று நோக்கும் சிலர் இஸ்ரேலின் தாக்குதலின் ஈரான் புரட்சிகர காவல் படையின் தலைவர் ஹொசைன் சலாமி உட்பட பலர் முக்கிய புள்ளிகள் கொல்லப்பட்டு இருப்பதாக ஈரானை உறுதிப்படுத்தியிருக்கிறது. 6 அணு விஞ்ஞானிகளும் இதில் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இவர்களின் இருப்பிடங்களை நிச்சயமாக ஈரானில் உள்ள மொசாட் உளவாளிகளே இஸ்ரேலுக்கு சொல்லியிருக்க வேண்டும். சில இடங்களில் உளவாளிகளை மைக்ரோ ட்ரோன்களை பயன்படுத்தி கொலை செய்திருக்க வேண்டும். ஈரானில் உள்ள சியாம் சன்னி இஸ்லாமியர்களின் பிரிவினை, பெண்களுக்கு எதிரான ஈரான் அரசின் கடும் கட்டுப்பாடுகள் உள்ளிட்டவற்றால் அரசு மீது அதிருப்தியில் இருப்பவர்களை மொசாட் தன்வசப்படுத்தி அவர்களை வைத்திருந்தே ஈரானுக்கு ஆட்டம் காட்டியிருக்கிறது. சமீபத்திய தாக்குதல்கள் மூலம் அங்கு ஈரான் அரசிற்கு எதிராக கலக்கமூட்டவும் இஸ்ரேல் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. கடந்த சில ஆண்டுகளில் ஈரானைச் சேர்ந்த அணு ஆராய்ச்சியாளர்கள் பலர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இதன் பின்னணியில் இருப்பது இஸ்ரேலின் மொசாட் அமைப்புதான் என்றும் ஈரான் குற்றம் சாட்டும் போதெல்லாம் அதை மறுத்திருக்கிறது இஸ்ரேல். இஸ்ரேலின் ஜூன் 14 தாக்குதலுக்கு ஈரான் தரப்பிலிருந்து பதிலடி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அதில் ஈரானின் ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் இஸ்ரேலின் வலுவான வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி பல இலக்குகளை தாக்கிவிட்டதாக தெரிகிறது. டெல் அவிவ் நகரில் உள்ள அமெரிக்கா தூதரக கட்டடத்தின் மீது ஈரானின் ஏவுகணைகளை ஏவி தாக்கியிருக்கிறது. ஈரான் தரப்பில் 220க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக அரசு அறிவித்திருக்கும் நிலையில் இஸ்ரேல் தரப்பில் தெளிவான தகவலை அந்நாட்டு அரசு வெளியிடவில்லை. இதுவரை இல்லாத வகையில் இரு நாடுகளும் மோதிக்கொள்வதால் இந்த போர் நீண்ட காலமாக செல்லும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் தாக்குதல் நடத்தப்போவதாக எனக்கு முன்பே தெரியும் என தெரிவித்திருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்
இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்தப் போவது போல இந்த மோதலையும் நிறுத்துவேன் என்கின்றார்கள். மேலும் எண்ணெய் வளம் மிகுந்த ஈரானில் போர் பதற்றம் அதிகரிப்பதால் கச்சா எண்ணெயின் விலை கிடுகிடுவென ஏறிக்கொண்டே போகிறது. இதனால் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் இருக்கிறது. பிரதமர் மோடி தொடங்கி பல உலக தலைவர்களும் மோதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் இரு நாடுகளும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை. உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், ஹமாஸ் என 2 போர்களால் உலக நாடுகள் ஆட்டம் கண்டிருக்கும் நிலையில் 3வது போரை நிச்சயம் இந்த உலகம் தாங்காது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.